ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற 5 SBI மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமானது டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸோட பண்ணுங்க. ஆர் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு தேவையான கைடன்ஸை கொடுக்குறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டாப் 5 பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டாவை பார்த்துடலாம். SBI மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 67 lakh crores வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் SBI கிட்ட தான் இருக்குது. ரீசெண்டா வந்து அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 11 lakh crore வந்து கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டல் 67 lakh crores மேலே இருக்கிற ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் SBI கிட்ட மட்டுமே 11 lakh crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ SBI மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்குங்க. அந்த 140 ஃபண்ட்லேருந்து ஒரு டாப் 5 ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்டை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SBI டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இது ஒரு செக்டாரல் டெக்னாலஜி ஃபண்டுங்க, திமேட்டிக் ஃபண்டு. இந்த ஃபண்டில் 0.5% எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. 15 டேஸ்க்குள்ள நீங்கள் ரிடம்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. டோட்டல் AUM ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 4300 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 11 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் BSE டெக் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இதுலயும் அஃபெக்ட் ஆகும். நம்ம சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை பத்தி டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. ஈக்விட்டியில 97.26% வச்சிருக்காங்க. அதுல லார்ஜ் கேப்ல 60.48%, மிட் கேப்ல 15.83% அண்ட் ஸ்மால் கேப்ல 20.95% வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து 3 மார்க்கெட் கேப்லையும் இவங்க டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸும் நல்லாவே பெட்டராகவே நம்ம எதிர்பார்க்கலாங்க. அண்ட் இவங்க வச்சிருக்கிற டாப் செக்டார்ஸ் பாருங்க. டெக்னாலஜியில மட்டும் மேக்ஸிமம் 56.95% வச்சிருக்காங்க. சர்வீசஸ்ல 28.3% அண்ட் கம்யூனிகேஷன்ல 11.32% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 40.34% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 11.95%, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 28.59% அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 18.11% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தது இந்த SBI டெக்னாலஜி ஃபண்டு கம்ப்ளீட்லி IT செக்டார் அண்ட் டெக் பேஸ்டு ஃபண்டுங்க. இது ஒரு திமேட்டிக் ஃபண்டு, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அடுத்த ஃபண்டை பார்க்கலாம். SBI ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஒரு திமேட்டிக் ஃபண்டு. இந்த ஃபண்டோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டாரை தான் இவங்க வந்து டிபெண்ட் பண்ணி பண்றாங்க. எக்ஸிட் லோட் 0.5% வச்சிருக்காங்க. 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணா, 15 டேஸ்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. டோட்டல் AUM ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3400 கோடி இந்த ஃபண்டில் இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏஜ் வந்து இதுவுமே மார்க்கெட்ல 11 இயர்ஸா இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் BSE ஹெல்த் கேர் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP-ல பண்றீங்கன்னா 500 ரூபாயில இருந்து பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டும் பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்ல தான் வருது. ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டியில 96.73% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 34.61%, மிட் கேப்ல 24.84% அண்ட் ஸ்மால் கேப்ல 37.28% வச்சிருக்காங்க. டாப் செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா எதுவும் கொடுக்கல. ஏன்னா ஹெல்த் கேர்ல மட்டுமே 93.23% வச்சிருக்காங்க அண்ட் கெமிக்கல்ஸ்ல 3.5% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த SBI ஹெல்த் கேர் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 50.07% கொடுத்துருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 24.81% அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 31.09% அண்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 14.81% கொடுத்துருக்குங்க. இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து ஃபார்மா அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் செக்டாரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுனால இதோட growth எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மா செக்டாரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ வாங்க அடுத்த ஃபண்ட் பார்க்கலாம். அடுத்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா SBI மேக்னம் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் 1% கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணா 1 இயர்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் 21,400 கோடிக்கு மேல இருக்குங்க. அண்ட் லாக்இன் பீரியட் எதுவும் இல்லை, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 11 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் பாத்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150 TRI தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்னு சொல்ல வராங்க. அண்ட் ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டியில 94.5% வச்சிருக்காங்க. டெட்ல 0.92% சின்னதா வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 6.36% ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 69.51% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்ல 18.63%. ஸோ இந்த ஃபண்டோட பேரே மேக்னம் மிட் கேப்ங்கிறதுனால தான் மிட் கேப்ல அதிக ப்ரொபோர்ஷன் வச்சிருக்காங்க. டாப் செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 14.47% அலோகேஷன், சர்வீசஸ்ல 11.86%, ஹெல்த் கேர்ல 11.29%, கேபிட்டல் கூட்ஸ்ல 8.88% வச்சிருக்காங்க.
இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 31.39% கொடுத்திருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 18.46% கொடுத்திருக்கு, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 28.54% கொடுத்திருக்கு, 10 இயர்ஸ்ல 17.7% கொடுத்திருக்குங்க. இந்த ஃபண்ட் பியூரா வந்து மிட் கேப் கம்பெனிஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குது, அதனால அக்ரெசிவான ஃபண்டுங்கிறதுனால ரிட்டர்ன்ஸும் ஹையஸ்டா கொடுத்திருக்குது. வாங்க அடுத்த ஃபண்ட் பார்க்கலாம். SBI கான்ட்ரா ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 1% கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் 40,480 கோடிக்கு மேல இருக்குங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்கு. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. பெஞ்ச்மார்க் BSE 500 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் SIP 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க் சொல்றாங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டில 87.2% இருக்கு, டெட்ல ஒரு சின்ன ப்ரொபோர்ஷன் வச்சிருக்காங்க, 5.48% வச்சிருக்காங்க, லார்ஜ் கேப்ல 50.55% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 22.58% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 14.07% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட டாப் செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 26.02%, எனர்ஜில 11.97%, டெக்னாலஜில 9.11%, ஹெல்த் கேர்ல 7.07% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, 1 இயர்ல 36.34% கொடுத்திருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 23.53% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 31.32% கொடுத்திருக்கு, அண்ட் 10 இயர்ஸ்ல 17.36% கொடுத்திருக்குங்க. சோ இப்போ வரைக்கும் SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டாப் 5 ஃபண்ட்ஸ்ல 4 ஃபண்டை பார்த்துட்டோம். இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா இருக்கிறதுல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்டை பார்த்துடலாம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சோ தட் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். லாஸ்டா இருக்க ஃபண்ட் பாத்தீங்கன்னா SBI ஸ்மால் கேப் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட் எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணா, 1 இயர்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 33,000 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் BSE 250 ஸ்மால் கேப் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாய் SIP மட்டும் தான் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, லம்சமா என்கிட்ட 1 லேக் இருக்கு 5 லேக் இருக்கு பண்ணலாமானா பண்ண முடியாது. SIPல மினிமம் 500 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் ஆட்டோ டெபிட் தான் ஆகும். ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டில 92.15% வச்சிருக்காங்க. அதுல லார்ஜ் கேப்ல 0% வச்சிருக்காங்க, ஒண்ணுமே இல்லைங்க. மிட் கேப்ல 4.43% வச்சிருக்காங்க, அண்ட் ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா 87.72% வச்சிருக்காங்க. டாப் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 17.21% வச்சிருக்காங்க, சர்வீசஸ்ல 16.28%, கன்சூமர் டிஸ்கிரிஷனரியில 11.82%, கன்சூமர் ஸ்டேபிள்ஸ்ல 10.68% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 32.95% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 19.03% கொடுத்திருக்கு, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 28.29%, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாருங்க 23.08%. இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஃபண்டுமே வந்து 10 இயர்ஸ்ல 20%க்கு மேல கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஃபண்டுக்கு தாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கணும் அர்த்தம் தான் அதுக்கு. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ், ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், SIPல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் ஒரு அஃபிஷியல் இமெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்ட் கைடன்ஸை எங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.